இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகாத இருதயம் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் கர்த்தரை விட்டு விலகாத ஒரு இருதயம் நமக்கு உள்ளே காணப்பட வேண்டும் என்றால், இந்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாதொரு கசப்பான வேர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம், குடி பழக்கம் வேண்டாம், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நடவாதிருங்கள் என்ற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். ஏனென்றால் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 17:9, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை காண்பிக்கிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை காண்பிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12:15 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர்கள் உங்களுக்குள்ளே வேண்டாம் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நம்முடைய இருதயம் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகாத இருதயமாய் இருக்க நாம் நல்ல மனிதனாய், நல்ல இருதயம் உடையவர்களாய், நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர்களாய், நற்சாட்சி பெற்றவர்களாய், நற்கனி நிறைந்தவர்களாய், எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர்களாய் நாம் வாழுகின்ற பொழுது மெய்யாகவே தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? கர்த்தரை விட்டு விலகாத இருதயம் உள்ளவர்களாக இருக்கின்ற அந்த கிருபையை நாம் பலமாய் பெற்றிருக்கிறோமா? அவரோடு கூட இருக்கின்ற ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய இருதயத்திற்குள்ளே கசப்பென்னும் வேறு இருக்குமே என்றால் நம்மை விட்டு கர்த்தர் விலகி விடுவார். மாறாக அன்பென்னும் வேர், ஆதரவு என்னும் வேர் நமக்குள்ளே ஆழமாய் காணப்பட்டால், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ளுகிற அனுபவம் காணப்பட்டால், மெய்யாகவே கர்த்தருக்கென்று பலத்த சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை மென்மேலும் பலப்படுத்தி வழிநடத்துமாறாக. ஆமென்.